இன்றைக்கி நம்ம எதில் ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதை பவானி ஆறு பார்க்க போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே பவானி ஆறு வந்துருச்சுங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இந்த பக்கத்தில் அந்த மேம்பாலம் அப்படி அந்த தண்ணிலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம வச்சுக்கோங்க, தனியாக வந்தோம்னா நல்லா நிதானமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நம்ம பஸ்ஸில் போனதுனால கரெக்டாக கேமரா ஒன்றால் எடுக்க முடியல. இந்த பக்கம் ஆப்போசிட் இது மாதிரி தான் அந்த விண்டோஸ் இதை கிடைச்சதுனால தான் ஏதோ அரைக்குறையாக நான் எடுத்தேன். ஆனால் பட் இது சரியாக ஒரு இது இருக்காது அப்படி எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலையும் ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மேம்பாலத்தில் அந்த லாரி அந்த பஸ்ஸெல்லாம் போகும்போது தண்ணியோட வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒரு மிஸ் பண்ணிட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்லாம் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஒரு காரில் ட்ராவல் பண்ணியிருந்தோம், செம்மையாக எடுத்துருக்கலாம். நான் வண்டி கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் பஸ்ஸில் வந்ததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் அதோடைய கேமராவை நான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஏதோ ஓரளவுக்கு பார்த்தேங்க. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு மன வருத்தமாக இருந்தது. ஒரு மிஸ் பண்ணிட்டோமே. கிட்டத்தட்ட ஒரு டூ வீலர் எடுத்து வந்தால் ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 2 ஹவர் ஜாலியாக அந்த தண்ணி பார்த்துட்டு மேம்பாலத்தை ரசிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டுங்க. அது பக்கத்தில் பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு கோயில் இருக்குது. அதாவது பவானி ஆற்று பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்கும். சாரி, அந்த கோயில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறையா வந்து வேண்டுதல், அதாவது அந்த நிறைய பேர்த்துக்கு கிரக பிரச்சனை, இன்னும் அந்த கல்யாண பிரச்சனை, அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பவானி ஆறில் வந்து அந்த கடவுளுக்கு வந்து கரெக்டாக ஒரு இது வேண்டுதல் பண்ணிட்டு, அதாவது அந்த இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பவானி ஆற்றில் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் நம்ம மொழியை எழுந்துட்டு அந்த கடவுளை வேண்டிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஒரு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக அங்கே அந்த பவானி ஆற்றில் வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வச்சுக்கோங்களேன், நிறையா மக்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் மட்டும் கிடையாது, இருக்கிற அந்த மாவட்டங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹேட் மாவட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு நியூஸ் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து அந்த தோஸ்தானதை வந்து நீக்கிட்டும் போகிறாங்க. அது மாதிரி பார்த்தா சொன்ன திதி கொடுக்கறதும் சரி, நிறைய விஷயங்கள் அது மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பவானி ஆற்றில் வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா அந்த மக்கள் வந்து அந்த இதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு மட்டும் இல்லை, அந்த அழகை பார்க்குறதுக்கும் அந்த தண்ணியோட வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கும் அதுக்கும் மக்கள் வந்து நல்லா அவங்க ஃபேமிலியோடும் சரி டூராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஆனால் வச்சுக்கோங்களேன், அங்கே கொஞ்சம் பார்க்கிங்கே கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன், ஒரு 1/2 கிலோமீட்டர். அங்கே போனால் வண்டி பார்க் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 ஹவர் கிடையாது 3 ஹவர் கிடையாது பாருங்கள். ரவுண்ட் ஷேப் என்னன்னு தெரியல, அது வந்து கிரௌண்ட் நினைக்கிறேன். ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதாவது நான்லாம் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து நான் இதில் தான் பார்த்துருப்பேன் டிவியில். ஆனால் இங்கே வந்து ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அந்த பக்கம் ஃபோக்கஸ் சைடு பின்னாடி இருக்குது. அது சுற்றி நெட்டுங்க, ஃபுல்லாக வந்து சுற்றி நெட் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல், அந்த பச்சை வசனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புல் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அழகாக இருந்தது. ஏன்னா வச்சுக்கோங்களேன் நைட் டைமில் வந்து விளையாடுவாங்க நினைக்கிறேன் மக்கள் வந்து. நம்ம கரெக்டாக நான் ட்ராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 2 இல்லை ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த மாதிரி ஷார்ப் தான் டைம் சொல்கிறது ட்ராவல் பண்ண பஸ்ஸில். இருந்தாலும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த பக்கம், அதாவது நானும் வந்து ரைட் சைடில் உட்காந்ததுனால என்னை சரியாக வந்து அது ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்படி தான் கேமரா வைக்க முடிஞ்சது. ஏன்னா நேராக வச்சு நான் ஃபோக்கஸ் எடுத்தேன்னா அது சரியாக தெரியாது. ஏன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பஸ்ஸெல்லாம் இருக்கும், அது இல்லாமல் நிறையா பேசஞ்சர்லாம் இருப்பாங்க. அவங்க பேஸ் மட்டும் தான் தெரியும், அவங்களோட இது மட்டும் தான் தெரியும்னால இப்படி சைடாக வச்சனால தான் இப்படி போகிற மாதிரியே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு தான் ஒர்த்து. மேக்ஸிமம் வந்து ஒரு 100க்கு வந்து ஒரு 90 இல்லை ஒரு 18% ஒர்த்து கிடையாது. ஏன்னா சரியாக நான் அது ஃபோக்கஸ் பண்ண முடியல. எங்கே பாருங்கள், இங்கேயும் அது மாதிரி தான் நெட்டெல்லாம் வலை கட்டி அவங்க ஒரு ஸ்டடி மாதிரி வச்சுக்காங்க. இதெல்லாம் வந்து 10 நிமிஷம் நிறையா ஜாப்புக்கு போயிட்டு வரவங்க நிறையா ஒரு ஃப்ரெண்டாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு போவாங்க. 10 நிமிஷம் தூரத்தை பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான எண்ணெய் தென்னந்தோப்பு பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, பசுமையாக இருக்குது. இந்த காலத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சம்மர் டைம் வந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குளிர்காலம் தானே, அதனால் பார்க்கும்போது எல்லாம் பசுமையாக இருக்குது, வேலையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே அந்த விண்டோஸ் வாரமே அந்த ஜில்னஸ் காற்று அப்படியே அந்த இயற்கையோடு அப்படியே ஒரு அந்த சாரலும் அந்த சுவாசிக்கிறப்ப செம்மையாக இருந்தது. ஒரு வேலையோட ஒரு அனுபவம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அனுபவங்கிறது வந்து சொல்லவே வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு ஒரு ஏற்றமாக இருந்தது. அதே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் வந்து நிறைய பேர் இது மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கலாம், பஸ்லேயே ஆகட்டும், எக்ஸ்ட்ரா அப்படி போயிட்டே இருக்கட்டும். அப்படி பண்ணும்போது நீங்களாம் இதெல்லாம் அந்த ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணீங்க, நாங்கள் போனோம் இது நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்க, இட்டாச்சி போகிறேங்க, டாட்டா கம்பெனி நினைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வண்டி சொல்கிறது அதுவும் டாட்டா கம்பெனி தான் இழுத்து போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல்